துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைத்திருக்கின்றோம். தமிழகத்தில் 234 சட்டசபை தொகுதிகளுக்கும் கடந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடைபெற்ற பொதுத் தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை இன்று திங்கட்கிழமை காலை 8 மணி அளவில் ஆரம்பமாகியும் இருந்தது. ஆரம்பத்தில் எண்ணப்பட்ட தபால் வாக்குகளில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கான அறிகுறி தென்பட்ட நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் திறக்கப்பட்ட பிறகு தமிழக அரசியல் களம் இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் அரசியல் நிலநடுக்கத்தை எதிர்கொண்டும் இருக்கின்றது. காலை 10 மணி நிலவரப்படி முதல் முறையாக தேர்தல் களத்தை கண்ட நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 103 இடங்களில் முன்னிலை பெற்று அனைவரையும் திகைக்க வைத்தும் இருக்கின்றது. மதிய நிலவரப்படி வேகம் குறையாமல் தமிழக வெற்றிக் கழகம் 107 இடங்களுக்கான தனது முன்னிலையை அதிகரித்தும் இருக்கின்றது. இந்த சமயத்தில் அதிமுக கூட்டணி 65 இடங்களிலும் ஆளும் திமுக கூட்டணியானது 60 இடங்களிலும் முன்னிலை வகித்தும் வந்தன. வாக்கு எண்ணிக்கையின் வேகம் அதிகரிக்க தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்கு வங்கி அரசானது வளர்ச்சியடைந்து வந்தது. மொத்தம் எண்ணப்பட்ட 1.5 கோடி வாக்குகளில் 50 லட்சம் வாக்குகள் விஜய் தலைமையிலான தமிழகம் மட்டுமே பெற்று 33% வாக்கு விகிதத்துடன் புதிய சாதனையை படைத்தும் இருக்கின்றது. குறிப்பாக மதியம் 2 மணி நிலவரப்படி தமிழக வெற்றிக் கழகமானது 112 இடங்களை எட்டியது. ஆளும் திராவிடர் முன்னேற்றக் கழகம் வெறும் 47 இடங்களையும் அதிமுக 58 இடங்களுக்கும் தள்ளப்பட்டும் இருக்கின்றது. பல தசாப்தங்களாக தமிழகத்தை ஆண்டு வந்த இரு பெரும் திராவிட கட்சிகளும் ஒட்டுமொத்த வாக்குகளின் பாதியை ஒரு புதிய கட்சி தனது முதல் தேர்தலிலே தட்டி பறித்தும் இருக்கின்றது. எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 23,837 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்று தமது செல்வாக்கை தக்கவைத்த வேளையில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் செங்கோட்டையன் 9,105 வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றும் இருக்கின்றார். மாலை 4 மணியளவில் ஒட்டுமொத்த இந்தியாவையுமே அதிர வைக்கும் ஒரு செய்தி வெளியாகியும் இருக்கின்றது. தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் தனது கோட்டையாக கருதப்படும் கோலத்தூர் தொகுதியில் 4,718 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்து இருக்கின்றார். இந்த தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் VS பாபுவிடம் இந்த தோல்வியை அவர் சந்தித்தும் இருக்கின்றார். 1996 ஜெயலலிதா சந்திரிகாவை போன்ற ஒரு சரிவை பெற்றது ஸ்டாலின் சந்தித்தும் இருக்கின்றார். விசில் சின்னத்தின் சத்தம் கொளத்தூர் தொகுதி முழுவதும் ஓங்கி ஒலித்தே இதற்கு காரணம் என அரசியல் விமர்சகர்கள் கருத்தினை வெளியிட்டும் இருக்கின்றனர். தற்போதைய மாலை நேர நிலவரப்படி தமிழக வெற்றிக் கழகமானது 111 இடங்களில் மிக வலுவான முன்னிலையில் காணப்பட்டும் இருக்கின்றது. திமுக 66 இடங்களிலும் அதிமுக 57 இடங்களிலும் தங்களின் இருப்புக்காக போட்டியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை தமிழக வெற்றிக் கழகமானது 1.09 கோடி வாக்குகளை கடந்து தமிழகத்தின் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தும் இருக்கின்றது. இதில் 2021 திமுக பெற்ற 2.09 கோடி வாக்குகளில் பாதையை தமிழக வெற்றிக் கழகம் பெற்றும் இருக்கிறது. விஜய் இந்த அதிரடி மாற்றத்தால் திமுகவின் கோட்டை என வர்ணிக்கப்படும் பல தொகுதிகள் ஒன்று சிதறி போய் காணப்படுகின்றது. வெற்றி பெறும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்களை குதிரை பேரத்தில் மூலம் பெற கட்சிகள் இழுக்க வாய்ப்புள்ளதால் முன்னெச்சரிக்கையாக வேட்பாளர்கள் அனைவரையும் பனையூர் வரவழைத்து அங்கிருந்து மாமல்லபுரம் பூஞ்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் தங்க வைக்க விஜய் அதிரடி ஏற்பாடுகளை செய்தும் இருக்கின்றார். சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜயின் இல்லத்தை சுற்றி தமிழக போலீசாருடன் இணைந்து இந்திய ராணுவத்தினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 300க்கும் மேற்பட்ட போலீசார் போக்குவரத்தை சீர் செய்து வரும் நிலையில் ரசிகர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றியை வீதிகளில் பட்டாசு வெடித்து கொண்டாடியும் வருகின்றனர். நாளை நமதே என்று கூறி வந்த கட்சிகளுக்கு மத்தியில் இன்றே நமதே என்பது விஜய் தனது விசில் சின்னத்தின் மூலம் நிரூபித்து காட்டியும் இருக்கின்றார். தமிழகத்தில் அரை நூற்றாண்டு கால திராவிட அரசியலை ஓரம் தள்ளிவிட்டு
ஒரு புதிய மாற்று சக்தி ஆட்சி கற்றலை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை இன்றைய தேர்தல் முடிவுகள் அப்பட்டமாக தெளிவுபடுத்தி காட்டியும் இருக்கின்றது. இரவு முழுமையான முடிவுகள் வரும்போது விஜய் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக அரியணை ஏறுவது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டும் இருக்கின்றது. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றை புரட்டி போட்டுள்ள இந்த 2026ஆம் ஆண்டு தேர்தல் முடிவுகள் ஒரு புதிய அரசியல் புரட்சிக்கு வித்திட்டும் இருக்கின்றது. இன்று காலை 8 மணி முதல் நடைபெற்று வரும் வாக்கு எண்ணிக்கை வெறும் எண்ணிக்கை விளையாட்டு மட்டுமல்ல, அது தமிழக மக்களின் அரை நூற்றாண்டு கால அரசியல் மனநிலை மாற்றத்தின் வெளிப்பாடாக சொல்லப்பட்டும் இருக்கின்றது. கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் ஒவ்வொன்றாக எண்ணப்பட தொடங்கிய போதே தமிழகம் ஒரு மாபெரும் மாற்றத்தை நோக்கி நகர்ந்தது உறுதியாகியும் இருக்கின்றது. குறிப்பாக நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் ஆரம்பம் முதலே முன்னிலை பெற்று அரசியல் விமர்சகர்களின் அனைத்து கணிப்புகளையும் தவிடுபொடியாக்கியும் இருக்கின்றது. காலை 10 மணி நேரப்படி 103 இடங்களில் முன்னிலை பெற்ற தமிழக வெற்றி கழகம் மதியம் 12 மணி அளவில் 112 இடங்களை தொட்டுவிட்டது தனது அரசு பலத்தை காட்டிக் கொண்டு இருக்கின்றது. இது மொத்தமாக எண்ணப்பட்ட வாக்குகளில் 13% அதிகமான முன்னிலையில் காணப்படுகின்றது. அந்த சமயத்தில் அதிமுக கூட்டணியானது 65 இடங்களிலும் ஆளும் திமுக கூட்டணியானது வெறும் 52 இடங்களிலும் மட்டுமே முன்னிலை பெற்றும் இருக்கின்றது. இதுவரை எண்ணப்பட்ட சுமார் 1.5 கோடி வாக்குகளில் தமிழக வெற்றிக் கழகம் மட்டும் 50 லட்சம் வாக்குகள் பெற்று 33% வாக்கு விகிதத்துடன் புதிய சாதனை படைத்துள்ளது. இது திராவிட கட்சிகளின் பாரம்பரிய வாக்கு வங்கியில் விஜய் எவ்வளவு பெரிய ஓட்டையை ஏற்படுத்தி இருக்கின்றார் என்பதற்கு ஒரு சான்றாக சொல்லப்படுகின்றது. மதியம் 2 மணிக்கு மேல் நிலைமை மாறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் தமிழக வெற்றி கழகத்தின் வேகம் குறையவில்லை. மாறாக 112 இடங்களை தக்க வைத்ததோடு இதுவரை மொத்தமாக 1.09 கோடி வாக்குகளை பெற்று தமிழகம் தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவெடுத்தும் இருக்கின்றது. 2021ஆம் ஆண்டு தேர்தலில் 2.09 கோடி வாக்குகளை பெற்று ஆட்சி அமைத்த திமுக இன்று வரும் 71.97 லட்சம் வாக்குகளுடன் 2ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டும் இருக்கின்றது. அதிமுக கூட்டணி 58 இடங்களில் முன்னிலை பெற்று 3ஆம் இடத்தை சென்றும் இருக்கின்றது. எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 23,837 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்று தனது செல்வாக்கை நிரூபித்தாலும் செங்கோட்டையன் 9,105 வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. இன்றைய தினம் மிக அதிர்ச்சிகரமான செய்தியாக மாலை 4 மணி நிலவரப்படி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கவுது தொகுதியில் தோல்வியடைந்தும் இருக்கின்றார். கடந்த 2011 முதல் 3 முறை வெற்றி பெற்ற தனது சொந்த கோட்டையிலே தமிழக வெற்றி வேட்பாளர் பாபுவிடம் 4,718 வாக்குகள் வித்தியாசத்தில் ஸ்டாலின் தோல்வியை தழுவியிருப்பது திமுக வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியாக பார்க்கப்பட்டு வருகின்றது. 1996 முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா தோற்றதைப் போலவே இன்று முதலமைச்சராக இருக்கும் ஸ்டாலின் தோற்றிருப்பது தமிழக அரசில் ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தின் வீழ்ச்சியாக கருதப்பட்டு வருகின்றது. கருணாநிதிக்கு பிறகு திமுகவை வழிநடத்தி வந்த ஸ்டாலின் இந்த சரிவு விசில் சின்னத்தின் அலையில் திமுக கோட்டை தகர்த்தப்பட்டதை காட்டுகின்றது. இந்த வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் தமிழக வெற்றி கழகம் 111 இடங்களில் மிகவும் வலுவாக இருக்கின்றது. பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கும் விஜயின் கட்சி ஆட்சி அமைப்பது உறுதி என அவரது ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் குதித்துக் கொண்டு இருக்கின்றனர். வெற்றி பெற்ற வேட்பாளர்களை பாதுகாப்பதற்கு விஜய் எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மிகவும் முக்கியமானதாக சொல்லப்பட்டும் இருக்கின்றது. அதிமுக ஆகிய கட்சிகள் குதிரை பேரத்தில் ஈடுபடலாம் என்ற அச்சத்தால் வெற்றி சான்றிதழை பெற்ற வேட்பாளர்கள் அனைவரும் நேரடியாக பனையூருக்கு வர வேண்டும் என்று விஜய் கட்டளையிட்டும் இருக்கின்றார். அங்கிருந்து அவர்கள் மாமல்லபுரம் பூச்சேரியில் உள்ள தனியார் சொகுசு விடுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டு இருக்கின்றனர். இதற்கான ஒருங்கிணைப்பு பணிகள் ஆதவ் அர்ஜுனா மிக தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகின்றது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜயின் இல்லத்தில் சுற்றி தமிழக போலீசாரும் இணைந்து இந்திய ராணுவமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விடயங்களானது எவ்வாறு இருக்கலாம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கலாம். வணக்கம். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.